வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் சிவகாசியை சேர்ந்த பெண் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரதமர் அவர்களின் அறிவிப்பின்படி 2035ஆம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை மாரத்தானை ஒட்டி வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி அதிகாலை 3 மணி முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை அதிகாலை 3:30 மணிக்கு ராமநாத சுவாமி கோவில் நடை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பான் கார்டை தர முடியாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. கடல் பசுக்கள் அதிகம் காணப்படும் மன்னார் வளைகுடாவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்களவையில் கனிமொழி எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தொடங்க உள்ளதாகவும் டிசம்பர் 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே போட்டி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற 17ஆம் தேதி வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் நிலை சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது. 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை 2025ஆம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஜெர்மனி அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 6% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து 1 சவரன் ₹96,400ஆகவும் 1 கிராம் ₹12,050 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளியுடைய விலை கிராமிற்கு ₹2 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹209 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்ல உள்ளார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 13ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வருவாய்த்துறையில் 476 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ₹750 மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மற்றும் மைசூரு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 70 லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ₹332 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதம் ₹12,000 ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்ப அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு ₹5,000 தர வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,467 இருந்து 75,035ஆக இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியது. வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி திமுக இளைஞரணி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏஐ கட்டமைப்பு வசதிக்காக இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் ₹1,50,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நாட்டில் 12 பொதுத்துறை வங்கிகளில் உரிமை கோரப்படாத 58,331 கோடி ரூபாய் டெபாசிட் தொகையானது முதலீட்டாளர்கள் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இதில் நேற்று நடைபெற்ற கேரளாவில் முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தலில் 71% வாக்குப்பதிவானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி மற்றும் சீரடி இடையே புதிய ரயில் சேவையை மத்திய ரயில்வே இணையமைச்சர் காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்ல பனிக்குலர் விஞ்ச் ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 405 பகுதி சுகாதார செவிலியர்கள் 117 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பதவி உயர்வு ஆணையை வழங்கினார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டினை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசுடன் இணைந்து திரைப்படம், இணையத்தொடர்கள் உள்ளடக்கத்தை உருவாக்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் தமிழக அரசு இடையே 4000 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்பயிற்சி மையங்கள் ITI அமைக்க விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை கோரியுள்ளது. இண்டிகோ விமான சேவைகளை 5% வரை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சியின் மூலம் பதுக்கிய 4189 கோடி ரூபாய் கருப்பு பண சொத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 44,000 பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அலுவலர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகின்ற 17ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லையில் மேலும் ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் விண்ணப்பம் அளித்துள்ளது. திண்டுக்கல் குதிரையாறு அணையிலிருந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களாக டெல்லியை சேர்ந்த 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதம் 7.35 DMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில கட்சிகள் தங்களது கட்சியின் விதிகளை 30 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.